அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, மிஸ்டர் ஆர்பி சௌத்ரி, இந்த பாஹாஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவில் புது வசந்தம் அவருடைய முதல் படம், தமிழ் சினிமாவோட தயாரிப்பு, தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு, அதுக்கப்புறமா நாட்டாமை, சூரிய வம்சம், ஜில்லா, காட்ஃபாதர் அப்படின்னு என் நம்பர் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ். பட் அஸ் ப்ரொடியூசராக உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். யூ ஹாவ் ஓன் ஸ்ட்ரகிள்ஸ் as well as own success. Is there any few moments with him as producers and relationship you wish to share? Dad has suffered a lot. So if you see in the 80s 90s பார்த்துட்டிங்கன்னா நம்ம கண்ணெதிர்க்க பார்த்துருக்குறோம். எங்கள் அம்மாலாம் நிறையா சொல்லியிருக்காங்க தட் இஸ் டன் லாட் ஆஃப் அதர் பிஸ்னஸஸ் ஆல்சோ. பட் சினிமாவாக பார்த்துட்டிங்கன்னா கை கொடுத்தது தான். அண்ட் இப்போ எங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் வந்து ஒரு ஃபினான்ஸ் பிஸ்னஸ் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 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 மலையாள படத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஃபினான்ஸ். ஆமாம், 2 முதல் படமும் மலையாள படங்கள். ஆமாம், இனிஷியலாக நிறைய மலையாளம் ஃபிலிம்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார். ஸோ அது 82லேருந்து 89 வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டராக தான் இருந்தார். ஸோ இருக்கிற துபாயில் போயிட்டு கல்ஃப் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து ஹி யூஸ் டு டூ பிஸ்னஸ். ஸோ ஒரு படத்துக்கு வந்து ஃபினான்ஸ் பண்ணுவார். ஸோ ஒரு ஃபினான்ஸ் பண்ணி அதை வந்து சரி அவங்க அந்த பார்ட்டி வந்து ஃபினான்ஸ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி போய் வாங்குறதுக்கு தான் போனார். அதுலேருந்து ஐ திங்க் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது என்ன. ஸோ அது இல்லாமல் அவங்க காசு கொடுக்காததுனால எங்கள் அந்த படம் வந்து காசுக்கு பதிலாக படம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் இந்தாங்க பொருளாக இல்லைங்க, இந்த மாதிரி படமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, பணமாக இல்லை இந்த மாதிரி பொருளாக தான் இருக்குது, அந்த பொருள் வந்து இந்த படம் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பட் அது ஃபார்ச்சுனேட்லி அது ரிலீஸ் ஆகி அது படம் நல்லா போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்பாவுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் படம் பண்ணணும்னு சொல்லி நிறைய ஈர்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே 89ல் வந்து அவரோட ஃபஸ்ட்டு படம் பண்ணார். அந்த ஃபஸ்ட்டு படத்தில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு நல்ல பெரிய சக்ஸஸ் கிடச்சிது. தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு ஐ திங்க் புது வசந்தம் படத்துக்கு. ஸோ அது வந்து எப்படி பார்த்துட்டிங்கன்னா ஒரு புது டைரக்டர் ஒரு 4 யங்ஸ்டர்ஸ் வச்சு எடுத்த ஒரு படம் அது. ஸோ அந்த படம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நல்லா வரவேற்பு கிடச்சிது ஆடியன்ஸ் மத்தியில். ஸோ அங்கேருந்து நோ டர்னிங் பேக். ஸோ ஹேஸ் அ லாட் ஆஃப் அதில் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய டவுன்ஃபால்ஸ் இருந்தது. தென் அதுக்கப்புறம் அந்த ஒரு விடாமுயற்சியில் பர்சிவியரன்ஸில் ஹிஸ் டன் அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அண்ட் அப்படி இப்படின்னு பண்ணி ஒரு 50 படம் பண்ணிட்டார். அந்த 50வது படத்தில் என்ன ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணார்.